ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2026ல் மேட்ச் நம்பர் 2 எம்ஐ விசஸ் கேகேஆர் மேட்ச் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து வாங்கடை மைதானத்தில் நடக்குது. மும்பை கிரவுண்டு. மும்பைக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் மும்பை கையில் தான் இருக்கு. சரியா? எங்கேயாவது கேகேஆர் வந்து ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணாங்கன்னா கேகேஆர் வின் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ரைவல்ரியிலே 35 மேட்ச்ல 24 மேட்ச் எம்ஐ வின் பண்ணிருக்காங்க. 11 மேட்ச் தான் கேகேஆர் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப டாமினண்டா இருக்காங்க இந்த ரைவல்ரியில. இப்ப டீம் ஓவர்வியூ பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனு. பட் ரோஹித் சர்மா, குண்டன் டி காக்கு, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, வில்ஜாக் இல்லைன்னா ருத்தர் ஃபோர்ட்ஸ், ஹர்திக் பாண்டியான்னு ஒரு தரமான ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. நம்ம வந்து இது வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ வந்து இன்னைக்கு வந்து சாண்ட்னரும் வில்ஜாக் இருக்கிறது ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி நியூஸ் அடிபடுது. அவங்க இல்லாத பட்சத்துக்குன்னா ருத்தர் போர்ட்ஸும் அல்லா கசம்பரும் ஆட போறாங்க. முடிஞ்சு போச்சு. பும்ரா அவைலபிள்ங்கிற மாதிரி தான் நியூஸ் வருது. ஸோ பும்ரா வந்து அவைலபிளா ஆடினாருன்னா இன்னும் பூஸ்ட் தான். ஒரே பிளாஸ்ட் தான் மும்பைக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை வந்து எப்ப பார்த்தாலும் போய் அவே மேட்ச் ஆடி தோத்துருவாங்க. இது நிறைய நடந்துச்சு. போன தடவை கூட சிஎஸ்கே கூட சென்னைக்கு வந்து அடி முரட்டடி வாங்கிட்டு போனாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாதான் ஒரு பூஸ்டே வரும். அது இவங்களுக்கு வாங்கடை மைதானத்துல அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ஆப்போனன்ட் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் பவுலர்ஸ் எல்லாம் இன்ஜுரியில இருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது நேத்து நடந்த ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் மாதிரி தான் பிளாஸ்ட் தான் இன்னைக்கு. அந்த மாதிரி தான் நடக்க போகுது. எங்கேயாவது மும்பை சின்ன சின்ன தப்பு ஏதாவது பண்ணாங்கன்னா தான் கேகேஆருக்கு இந்த மேட்ச்ல பாசிபிலிட்டி இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் வந்து பிரச்சனை இல்லை. டிம் சப்பட்டு இல்லைன்னா பின்னாலன் இருக்காங்க. அது போக ரச்சன் ரவீந்திரா, ரகானே, ரகுவன்சி, ரிங்கு சிங்கு, ரோமன் பாரு, வைபவ் அரோரா, அது போக வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் சப்பா, கேமியோ கிரீனு எல்லாருமே கொண்டு வரலாம். பேட்டிங் ஆர்டர் பிரச்சனையே கிடையாது. பேட்டிங் ஆர்டர் எப்படினாலும் ரெடி பண்ணிடலாம். பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா சுனில் நரேனும் வருண் சக்கரவர்த்தி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அது பக்கம் வைபவ் ஆராவ் 3வது பவுலரா உள்ள வருவாரு. முஸ்ராபானியை எடுத்துட்டு வர்றாங்களா, வேற ஏதாவது பவுலர் கொண்டு வர்றாங்கிறது ஸ்குவாட்ல தான் தெரியும். பட் பவுலிங் யூனிட் மட்டும்தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதை வந்து கரெக்டா சரி பண்ணிட்டு வந்தாங்கன்னா, ஏன்னா நேத்து கூட ஆர்சிபி மேட்ச் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேசலூட் இல்ல இருந்தாலும் அவங்க பவுலிங் யூனிட்டை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஒரு பவுலர் கிளிக் ஆயிடுச்சுல, ஜேக்கப் டஃபி ஒரு பவுலர் கிளிக் ஆனதுனால இதுக்கு முன்னாடி அதே கிரவுண்ட்ல 250 கிட்ட எல்லாம் அடிச்சாங்க. 250, 60 எல்லாம் அடிச்சாங்க எஸ்ஆர்எச். இன்னைக்கு அடிக்க முடியல. அந்த ரெண்டை கட்டுப்படுத்திட்டார்ல ஜேக்கப் டஃபி நல்லா போட்டு. அவ்வளவுதான் கைஸ். ஒரு பவுலர் கேகேஆருக்கு ஒரு ஸ்ட்ராங்கா பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்தாங்கன்னா அவங்க கேமுக்குள்ள ஈஸியா வந்துருவாங்க. பவுலிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பேட்டிங் ரெண்டு டீமுமே தரமா இருக்கு. எந்த டீம் பவுலிங் நல்லா பண்றாங்களோ அவங்க தான் மேட்ச் வின்னு. அது போக வந்து பாத்தீங்கன்னா டாஸ் டியூ இருக்கிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அது டாஸ் வின் பண்றவங்க பவுலிங் எடுக்கிறது தான் பெஸ்ட் சாய்ஸ். ஸோ வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்து ப்ராப்பரா பிளானை கரெக்டா போட்டு போனாங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பாங்க. மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச் ஹை ஸ்கோரிங் மேட்ச் தான் வாங்கடை மைதானம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுற மேட்ச் ஃபுல்லாவே ஹை ஸ்கோரிங் மேட்சா தான் இருக்கும் வாங்கடை மைதானத்துல. அது போக வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பவுலருக்கு ரொம்பவே சூப்பரா ஹெல்ப் பண்ணும். ஸ்விங் சூப்பரா இருக்கும். ட்ரெண்ட் போல்ட் தரமா போடணும் இன்னைக்கு. ட்ரெண்ட் போல்ட் அது போக வந்து பாத்தீங்கன்னா தீபக் சகரும் அருமையா இன்னைக்கு பிளே பண்ணுவாங்கிறது தெரியுது. ஆல்மோஸ்ட் 60% எம்ஐ, 40% தான் கேகேஆர். அதுவுமே டாஸ் எம்ஐ பக்கம் வந்துருச்சுன்னா 70-80% எம்ஐ, 20% தான் கேகேஆர். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நேத்து மாதிரி மட்டும் கேகேஆர் பண்ணக்கூடாது. எஸ்ஆர்எச் மாதிரி எதா இருந்தாலும் கான்பிடண்டா ஸ்ட்ராங்கா வரணும். ரகானே கண்டிப்பா பண்ணுவார் பெஸ்ட். சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத. உங்களுக்கு இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க.